குருவின் திருவடி போற்றி. அன்பர்களே, இந்த ஆன்மீக சிந்தனை எதற்கு என்று கேட்டால், நம்முடைய இல்லற வாழ்வில், லௌகிக வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்மை முழுமையாக விடுவித்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு ஆன்மீக சிந்தனை மிக மிக அவசியம். இப்போது நம்ம வாழ்க்கையில் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நமது முன்னோர்கள் செய்த வினை, சஞ்சித கர்மம் என்று சொல்கிறோம். நமது பெற்றோர்கள் மூதாதையர்கள் செய்த பாவ வினை இப்போ துன்ப விளைவாக வந்து கொண்டிருக்கு. இப்போ இதெல்லாம் அகற்றி ஒரு அமைதியும் ஆனந்தமும் பெற வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமா? வினைப்பதிவுகளை அழிப்பது, விளைவுகள், துன்ப விளைவுகளிலிருந்து தப்பித்து கொள்வது நம்மால் சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு பதிலாக இப்போ அவங்க பாடுங்க குரு வணக்கம். குரு வணக்கம் என்ன? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் வந்தோம். இந்த உடல் எங்கிருந்து வந்தது? எங்கள் அப்பா அம்மாவனுடைய சேர்க்கையினால் வந்தது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு உடல் மட்டும்தான் கொடுத்தாங்களா? இல்லை. அந்த ஈருயிர் வினைகள், எந்த ஈருயிர்? அப்பா அம்மா. ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, புண்ணியமோ பாவமோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. சொத்து. ஒரு வியாபாரத்தில் மூலதனம் போடுறது மாதிரி இப்போ என்னுடைய வாழ்க்கையில் மூலதனம் என்ன? எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பாவ புண்ணிய பதிவுகள். அதில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாவப்பதிவுகள் தான் நம்மளை டாமினேட் பண்ணுது. அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லா வசதியிலிருந்து துக்கம் அடைகிறோம். மிக கோடீஸ்வரன் ஆன பிறகும் துக்கம் வருது. இந்த கோடீஸ்வரனாக ஆனது புண்ணியம், துக்கம் அடைவது பாவம். ரெண்டு இருக்குது ஒரு வாழ்க்கையில். அப்போ அவர் சொல்கிறாரு, ஈருயிர் வினைகள் அளித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இவ்வரும் பிறவியில், இந்த பிறவி என்ன பிறவின்னு சொல்கிறாரு? அரும் பிறவி, அரிதான பிறவி. மானுடர் பிறவி அரிதான பிறவி. இவ் அரிய பிறப்பில் முன்வினை அறுத்து, முன்வினைன்னா அப்பா அம்மா கொடுத்தது, அதை முற்றிலும் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு, மீண்டும் இறைவனாக மாறுவதற்கு என்ன வேணுமா? அடுத்த வரி என்ன? குருவின் உயிர் சேர்க்கை. இப்போ பாருங்கள், மகரிஷி மறைமுகமாக என்ன சொல்கிறாரு? ஒரு குருனுடைய உயிர் சேர்க்கை இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா கொடுத்த முன்வினையை அழிக்க முடியாது, நீ மீண்டும் இறைவனாக மாற முடியாது. சரிதானே? இப்போ நமக்கு குருனுடைய உயிர் சேர்க்க வேணும். குருனா யார்? யார்? வேதாத்திரி மகர்ஷி மட்டுமல்ல, யாரெல்லாம் இறைவனை உணர்ந்து வாழ்ந்தார்களோ அவனுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. வேதாத்திரி மகர்ஷி உடல் மாய்ந்திருக்கலாம், ரமண மகரிஷி ராமலிங்க வள்ளலாருடைய உடல் மாய்ந்திருக்கலாம், இயேசுவும் புத்தனும் மாய்ந்திருக்கலாம். ஆனால் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வான் வீதியில் பிரபஞ்ச காந்த களத்தில் புள்ளி புள்ளியாக மேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்வார்கள். அந்த ஆன்ம துகள் இன்னும் இருக்கு. அந்த மகான்களுடைய உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த வான்காந்த காலத்தில் பதிவாக இருக்கு. அது மேக்னெட்டிக் டொமைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பழைய கேசட் இருக்குல்ல, நம்ம பாட்டு பாடும்போது கேசட்டில் என்ன ஆகுது? அந்த ரிப்பனில் பதியுது. பாட்டாக பதியுதா, புள்ளி புள்ளியாக பதியுதா? புள்ளி, அங்கே பாட்டு இருக்காது,
நம்ம கொடுத்த பாட்டினுடைய ஃப்ரீக்குவென்சி இருக்கிற அலை நீளம் அது அங்கே புள்ளி புள்ளியாக பதிச்சிருக்கும். மீண்டும் அதில் மின்சாரத்தை பாய்ச்சணும் அப்படின்னா அங்கே என்ன பதிஞ்சிருக்கோ அது அப்படியே அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மேடு பள்ளம் ஃப்ரீக்குவென்சி அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது பதியுது, பிரதிபலிக்குது. இப்போ இயேசு மகான் மலைப்பிரசங்கத்தில் பேசின பேச்சு, குருஷேத்திரத்தில் கிருஷ்ணன் கொடுத்த உபதேசம், ஆழியாரில் மகிழ்ச்சி பேசின பிரம்மஞானம், இந்த அத்தனை உபதேசங்களும் வார்த்தைகளும் இப்போ எங்கே இருக்குது? வான்காந்த களத்தில் புள்ளி புள்ளியாக பதிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் அதை எடுக்கணும். எப்போ கேசரோட்டிய பதிவு பாட்டாகும்? ஒரு மின்சாரம் பாய்ச்சப்படும். நம்ம நீங்களும் எதையாவது ஒன்றை பாய்ச்சி தான் அதை எடுக்க முடியும். எதை பாய்ச்சுறது, எப்படி பாய்ச்சுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு குருவுடைய மகான்களுடைய உயிர் கலப்பு, ஆன்ம கலப்பு வேணும். அவருடைய உயர்ந்த சிந்தனை வேணும். இப்போ உதாரணமாக இங்கே ஆதிசங்கர் இருக்கிறாரு, அத்வைதி, அத்வைத்தை போதித்தவர். வியாசர் இருக்கிறாரு, கீதா உபதேசம் கொடுத்தவர். கீதையில் அவர் 3 குணங்களை காட்டுறார், கேரக்டர்ஸ். கிருஷ்ணன் ஒரு கேரக்டர், அர்ஜுனன் ஒரு கேரக்டர், துரியோதனன் கேரக்டர். ஒரு 3 கேரக்டரை உருவாக்கி அதன் மூலமாக சாத்வ குணம்னா என்ன, ரஜோ குணம்னா என்ன, தமோ குணம்னா என்ன, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் சொல்லி நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். இப்போ அவர் இல்லை. ஆனால் கீதா உபதேசம் இருக்குதா? எதில்? எதில்? வான்காந்தத்தில் இருக்கா? அந்த புஸ்தகத்தில் இருக்கா? புஸ்தகத்தில் படித்தா புரிஞ்சிக்க முடியாது, காந்தத்திலிருந்து எடுக்கணும். அதான் கற்றதனால் ஆய பயனென்கொள். கீதையில் இருக்கிற வசனங்கள், பைபிளில் இருக்கிற வசனங்கள் ஏட்டு சுரக்காய். புஸ்தகத்தில் சுரக்காயின்னு எழுதியிருக்கு, கறிக்கு உபயோகப்படுமா? அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னு சொன்னால் நேரடியாக வியாசரோடு பேசணும், நேரடியாக இயேசுவோடும் வள்ளுவரோடும் வள்ளலாரிடமும் பேசணும். அந்த கனெக்ஷன் கொடுக்கும், லிங்க் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க நேரடியாக நம்மள்கிட்ட வருவாங்க. உதாரணமாக எங்கோ ஒரு இடத்துல ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கு, ஒரு பைபிள் வசனம் எழுதி போட்டிருக்கு, இல்லை ஒரு கீதையோட ஸ்லோகம் எழுதி போட்டிருக்கு, அல்லது ஒரு திருக்குறள் இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய இன்டர்பிரட்டேஷன் இருக்குது. வல்லுநர்கள் அவங்க அறிவு கேட்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? பொழிப்புரை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பொழிப்புரையை படிக்கிறேன், எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. நிச்சயமாக வள்ளுவர் இந்த பொருளில் இதை எழுதியிருக்க மாட்டார் என்று மனசு சொல்லுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? டாக்டர் மு வரதராசனிடமா, பரிமேலழகர் உரையா? எனக்கு வள்ளுவரிடமிருந்தே விளக்கம் வேணும். சொல்லப்படுது யாருடைய இன்டர்பிரட்டேஷனும் தேவையில்லை, எனக்கு நேரடியாக வள்ளுவர் சொல்லணும் அப்படின்னா நான் வள்ளுவரை சந்திக்கணும். முடியுமா? வள்ளுவர் இல்லையே. அப்படின்னு அவருடைய சோல் இருக்குது, ஆன்மா இருக்குது. அவர் எந்த மன அலைச்சூழல் விரைவில் இருந்து அந்த குரலை எழுதினாரோ அது அந்த ஃப்ரீக்குவன்சி இன்னும் வான்காந்த காலத்தில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய ஜீவகாந்தத்தை இந்த சங்கல்பத்தோடு அந்த வான்காந்தத்தில் கலர விட்டால், ஆழ்ந்த தவத்தில் வள்ளுவர் நேரடியாக வரல, அவருடைய சோல் எனக்குள்ள வரும். அது இன்ட்யூஷன் என்று சொல்கிறோம். உள்ளிருந்து இந்த குரலுக்கு இதுதான் ஆப்ட் மீனிங் கொடுத்தோம். இந்த பைபிள் வசனத்திற்கு இதுதான் ஆப்ட் மீனிங், ஜீசஸ் வருவார். அப்போ இதுக்கு என்ன டெக்னிக்கை நாம் ஃபாலோ பண்ணுறோம்? ஒரு தவ யோகி எந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த மகான்களோடு உரையாடுவதுன்னா எப்படி? இன்ட்யூஷன். அப்படின்னா இதை மகிழ்ச்சி கொடுத்த இந்த மெய்ப்பொருள் விளக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தத்துவம், இதுவரைக்கும் ஆன்மீக சரித்திரத்தில் எந்த மகானும் சொல்லாத ஒரு கருத்தை வலியுறுத்தி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் தோன்றியிருக்கு. இந்த உலகங்கிறது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பறந்து விரிந்தது, பல ரகசியங்களை உள்ளடக்கமாக கொண்டது.
நீங்களாம் இனி என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இயற்கையை கொஞ்சம் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? முதல் ஸ்டேஜில் ரசித்து பார்க்கணும். ஒரு கடற்கரையில் போனீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் கடல் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கோ. கடல் கரைக்கு போனால் என்ன செய்வோம்? அந்த அலையினுடைய நுரை இருக்குல்ல, அதில் காலை வச்சுட்டு ஓடி ஓடி விளையாடுவோம். ஞாபகம் இருக்கா? சட்டையெல்லாம் நினச்சிடக்கூடாதுக்காக ஓடுவோம். பழையபடி அலை அங்கே போனதும் பின்னாடி முன்னாடி போவோம். பழையபடி அலை வரும், நுரையாக வரும், காலை தொடுவோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் வீடு திருப்பி. இப்போ கடற்கரையில் போய் என்ன பண்ணணும்? விளையாடணும். யாராவது தனியாக உட்காந்து ரசிச்சிங்களா? ஒரு பாறையில் உட்காந்துட்டு தனியாக அப்படியே கடலை பார்க்குறீங்க. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது, எத்தனை அலைகள், அங்கே பார்த்தா பச்சையாக இருக்குது, இங்கே பார்த்தா நீளமாக இருக்குது, அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. எத்தனை பேர்? இன்னையிலிருந்து நீங்கள் இயற்கையை முதல்ல ரசித்து பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் வியந்து பார்க்கணும். டேங்க அப்பா, அவ்வளவு தண்ணியா, எங்கிருந்து வந்தது? வியப்பு. ரசித்து பார்க்கணும், வியந்து பார்க்கணும், அப்புறம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் இயற்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாட்டாலும் ரகசியம் என்று புரிந்து கொள்ள முடியும். வார்த்தை புரியுதா? எப்படி என்று புரிந்து கொள்ள முடியாட்டாலும் அப்படியான்னு புரிந்து கொள்ள முடியும். ரகசியத்தை, இது ஒரு ரகசியமான ஏற்பாடு என்று புரிந்து கொள்ள முடியும். அந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போயிடலாம். இப்போ உதாரணமாக ஒரு கோழி முட்டையை பார்க்கணும். அதை உடைச்சா என்ன ஆகும்? மஞ்சக்கரு வெள்ளைக்கரு பார்க்கணும். அதை உடைக்காமல் அப்படியே விட்டுட்டோம். ஒரு 21 நாள் தாய்க்கோழி அடைகாக்கு. இந்த 21 நாள் கழித்து அதுலேருந்து என்ன வருது? ஒரு கோழி குஞ்சு. எல்லோரும் பாவனை செய்யுங்க. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு 21 நாள் கழித்து ஒரு கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சு அப்படியே பாவனை செய்யுங்க. அதனுடைய அழகு, அதனுடைய கண், அதனுடைய இறகு, அதனுடைய கால், அதனுடைய சத்தம் கிச்சு 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 போட்டு உடனே நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு அழகு 21 நாளில் இந்த மஞ்சக்கரு எப்படி கோழி குஞ்சாக மாறிட்டு, அங்கே என்ன ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித்தின் 21 டேஸில் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ், மஞ்சக்கருவில் இருக்கிற சிற்றறைகள் எப்படி அங்கே இங்கே மாறி மாறி மாறி, இது கண், இது காது, இது மூக்கு, இது சீத ஒண்டர். என்னைக்காவது பார்த்துருப்போமா? நீங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது தான் மஞ்சக்கரு கோழியாக மாறியது பெரிய விந்தை. இதனுடைய ரகசியம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது, மெஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது. மெஞ்ஞானி என்ன பண்ணுறான்னா, இந்த ரகசியத்தை உணர்ந்து இதுக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி இருக்குது, அந்த சக்தியை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த சக்தி ஒரு மஞ்சக்கருவை கோழி ஆக்கி கொடுக்குது. அப்பா அம்மா உறவு கொள்கிறோம். ஒரு 271 நாளில் ஒரு குழந்தை உருவாகுது. ஒரு குழந்தைங்கிறது ஒரு உடலாக பார்க்குறோம். அந்த உடலுக்குள்ளே எங்கே மூளை இருக்கணும், எங்கே இரைப்பை இருக்கணும், எங்கே கிட்னி இருக்கணும், எங்கே லங்ஸ் இருக்கணும், எங்கே ஹார்ட் இருக்கணும், ஹூ டிசைட் இட்? இது யார் பண்ணி வச்சாங்க? அங்கே போனது ஒரு துளி விந்து நாதம். அம்மாவுடைய கர்ப்பத்தை அடைஞ்சி ஒரு 272 நாட்களில் ஒரு அற்புதமான உடல். அங்கே நடக்கிற செயல் என்ன? ரகசியம். ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் வருவது ரகசியம். எல்லாம் ரகசியம். இயற்கை முழுவதும் ரகசியம். பல ரகசியங்கள். இந்த பல ரகசியங்களுக்கெல்லாம் தலையான ஒரு ரகசியம் இருக்கு. அதான் the secret of the existence, வெளிப்பாட்டு ரகசியம் என்று சொல்லுவாங்க. எப்படி வெளிப்பட்டது இவ்வளோ ரகசியம்? அந்த முடிச்சை அவிழ்த்து கொடுத்தவர் மகரிஷி அவர்கள். அவர் சொன்ன ஒன்றே ஒன்று தான், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். அது இருக்கட்டும். அவங்க என்ன உணவில் கண்டுபிடிச்சாங்க? விஞ்ஞானி கூட அது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தாய்மானவர் ஒரு பாடலில் சொல்கிறார்,
அவர்கிட்ட எது தெய்வம்னு கேட்டாங்க. அவர் இதுதான் தெய்வம்னு சுட்டி காட்டலை. மாறாக அவர் ஒரு கேள்வியின் மூலமாக பதிலை கொடுக்குறாரு தாய்மானவர். எப்படி கொடுக்குறாரு? எது தெய்வம்னு கேட்டீங்க. அவர் சொல்றார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி உயிருக்கு உயிராய் தழைத்தது எது கேட்குறாரு. எது? அது தெய்வம். அது நீ கண்டுபிடிச்சோங்கிற. அங்கே இங்கே எனாதபடி ஏதோ அந்த பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் இருக்கார் பாருங்க, அவர் தான். இல்லை இந்த முருகன் கோயில் அல்லது அந்த சர்ச், அங்கு இங்கு எனாதபடி. கடவுள் கோயிலில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறார் அப்படிலாம் இல்லை. மாறாக எங்கும் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கிறாரு? ஆனந்த பூர்த்தியாகி. மரிஷி சொல்றாரு, இன்ப ஊற்றாய் நிறைந்தார். ஆனந்த பூர்த்தியாகி உயிருக்கு உயிராய். எது உயிராக எழுச்சி பெற்றிருக்கோ ஆதியனும் பரம்பொருள், அது தெய்வம். அடுத்த சொல்றாரு, தன் அருள் வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? அது மாற்றம். இந்த பாயிண்டை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டீர்களே ஆனால் ஆய்வு செய்ய போகிறோம். நாம் எல்லாரும் யாரு? யோகம் பயில சிந்தனையாளர்கள். ஆமாம் தானே? தெரியுது. நான் அப்படி நினைக்கிறவங்கள எல்லாம் சிந்தனையாளர்கள். நீங்கள் சிந்திக்கணும். அப்போ சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்குன்னா வெளி இல்லாத இடமே இல்லை. ஆகவே சூழ்ந்தழுத்து மாற்றல் இல்லாத இடமே இல்லை. சூழ்ந்தழுத்து மாற்றல்னால என்ன உற்பத்தி ஆகுது? சக்தி உற்பத்தி ஆகுது. ஆகுதில்ல? சரி, இப்போ நாம் சோர்ந்து இருக்கோமா? எப்படி இருக்கோம்? சோர்ந்து. பிஸ்னஸ், குடும்பம், டூ டயர்ட், டூ டென்ஷன், ஒரே சோர்வு. என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அதுவும் என்ன சக்தி வேணும்? இறை சக்தி வேணும். இறை சக்தி எங்கே உற்பத்தி ஆகுது? வெளியில். இப்போ நம்ம சோர்ந்துட்டோம். அப்போ ஒன்று எனக்கு சக்தி வெளியிலேருந்து வரணும், அல்லது எனக்குள்ளேயே உற்பத்தி ஆகும். தேர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ். ரெண்டுமே சாத்தியம். அந்த டெக்னிக்கை நான் சொல்லித்தேன். ஒன்று, வெளி எங்கே இருக்கிறதோ அங்கு சக்தி உற்பத்தி ஆகுது, ஜெனரேட் ஆகுது. இப்போ நம்ம மனசு சோர்வாக இருக்கு. நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ஒரு வெளியை உருவாக்கி விட்டால், உங்கள் மனசில் ஒரு வெளியை உருவாக்கி விட்டால் உங்கள் மனசுக்குள்ளேயே சக்தி பிறக்குமா பிறக்காதா? இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா, எதை? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்கிற அடிப்படை உண்மையை புரிந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வில் என்ன வரும்? அப்படியானால் எனக்குள்ளாக நான் ஒரு வெளியை உருவாக்கினால் ஏன் அங்கேயே சக்தி பிறக்காது? நேற்றோ வந்தாலும் நான் ஒரு இங்கே தான் சொல்லணும், இங்கே சொன்னேன். விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? சக்தியை உற்பத்தி செய்ய முடியாது, சக்தியை அழிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய். உற்பத்தியும் அழிக்கவோ பிரிக்கவோ முடியாது. ஆனால் மெஞ்ஞானம் சொல்லுது இல்லை, சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். எப்போ? நீ உன்னுள் வெளியை உருவாக்கினால் அந்த வெளியில் இருக்கிற தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் விண் துகளை உற்பத்தி செய்யும். விண் தான் உயிர் சக்தி, உயிரை உற்பத்தி பண்ணிடும். தண்ணி குடிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்போதுமே வெளியே உருவாக்கிட்டு சும்மா இருந்தால் போதும். இப்போ நமக்கு அந்தளவுக்கு போக வேண்டியதில்லை, குறைந்தபட்சம். இப்போ நம்ம மனசில் நிறைய குப்பைகள் கிடக்கு. மனசு குப்பைகளால் நிறைஞ்சிருக்கு. குப்பை தானே? குப்பை தானே? வைர நெக்லஸ், வைர நெக்லஸ் வேணும்னு ஆசைப்பட்டுருவோம். அது குப்பையா வைர நெக்லஸா? குப்பை. புரியணும் அதை நீங்கள். நம்ம மனசில் நிறைய குப்பைகள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வெளியில் போடணும். எப்படி போடுறது? ஆசை சீரமைத்தல் செய்து அதை இதையும் செய்து ஓரளவுக்கு இப்போ தவத்தில் உட்காரி எண்ணங்களே வராத அளவுக்கு ஒரு 10 நிமிடம் உட்கார முடியுமானம்.
முடியுமா முடியாது தெரியாது. முடியுமானால் அங்கு வெளி கிரியேட் ஆயிடுச்சு, ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. உடனே நீங்கள் அப்படியே இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஸ்பேஸை மட்டும் உருவாக்கிக்கிட்டு அப்படியே சும்மா இருந்தீங்கன்னா சக்தி உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒன்று, உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி ஆகும். ரெண்டாவது, இங்கே வெளியே உருவாக்குனதும் வெளியில் இருக்கிற சக்தி உள்ளே பாஞ்சு. இப்போ இந்த ரூமில் இருக்கிற காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு சக்தி கொண்டு வெளியில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஜன்னல் வழியாக என்ன ஆகும், காற்று உள்ள வரும். வெளியே உருவாக்கினால் உள்ளும் புறமும் சக்தி, உள்ளே இருந்தும் புறத்தே இருந்தும் சக்தி பாய ஆரம்பிச்சு. இதை பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது. இயேசுமான் ஒரு இடத்துல சொல்கிறார், நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். நீ எப்படி இருக்கணும், வெறுமனே. அப்படின்னு என்ன அர்த்தம், வெறும் மனசோட, எம்டி மைண்ட், ஸ்பேஸ். எம்டினா ஸ்பேஸ், யூ ஜஸ்ட் கிரியேட் ஸ்பேஸ். நீ வெறுமனதோடு இரு, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் என்ன பண்ணிடுவேன், நான் யார், தெய்வீக சக்தி, டிவைன் எனர்ஜி நிரம்பிடும், மேலேருந்து நிரம்பிடும், உள்ளுக்கும் உற்பத்தி ஆகும். இப்போ நமக்கு வேண்டியது ஒரே ஒரு டெக்னிக் தான், எப்படி வெறும் மனசோடு இருக்குது, எண்ணங்கள் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எப்படி இருக்குது. சரி, இயேசு இப்படி சொன்னார், நான் உன்னை நிரப்புவேன். இது ஒரு மத ரீதியான வசனம் இல்லையா, அது விஞ்ஞான ரீதியாக கொண்டு வந்து தான் வேதாத்திரி மகேஷனுடைய பியூட்டி. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ எப்போ வெறும் மனசோடு இருக்கியோ வெளியே இருக்கியோ, அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் என்ன பண்ணுது, பிரபஞ்ச சக்தியை ஒன்னொன்று அனுப்புறது. சரி, இப்போ டெக்னிக் என்னன்னா, நாமெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கோம், சாதிக்க முடியல, இயலாமையில் இருக்கிறோம், வீட்டில் என்னென்னலாமோ துக்கங்கள் வருது போகுது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல, இயலாமையில் இருக்கிறோமா? ஆமாவா? இயலாமையை ஒத்துக்கணும். இயலாமை ஒத்துட்டு என்னால் முடியாது, எல்லாம் அவனால தான் முடியும்னு சொல்லி சரண்டர் ஆகும். இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்போது உலக சமுதாய சேவா சங்கத்தில் ஒரு நிர்வாக குழு உறுப்பினர். அப்போது நிர்வாக குழு மீட்டிங் சென்னை திருவான்மியூரில் நம்ம சென்டரில் தலைமை நகரத்தில் நடக்குது. நானும் போயிருந்தேன். நான் கொஞ்சம் ஏழியராக போயிட்டேன், ஒரு 2-3 பேர் ஏழியராக போயிட்டேன். குளிச்சு எடுத்துகிட்டு அப்படி காலில் உட்காந்துருப்போம். சாமிஜி ரூம்லேருந்து பார்த்துட்டார். ஓ 4-5 பேர் வந்துட்டாங்க. மகிழ்ச்சிக்கு என்னன்னா, யாரையாவது பார்த்தாச்சுன்னா கூப்பிட்டு வச்சு பேசுவார். வெட்டி பேச்சல்ல, எல்லாம் ஞானம். அவர் உட்கார், வாப்பா நான் இருக்காரு, எப்போ வந்தேன், என்ன எதெல்லாம் கேட்டுட்டு உட்காருங்க, அப்படி பேச்ச ஆரம்பித்தார். உனக்கு பாரதம் தெரியுமான்னார். மகாபாரதம் கொஞ்சம் சினிமாவில் பார்த்துருக்கேன், படித்ததில் சினிமாவில் பார்த்துருக்கேன். சரி, அதில் திரௌபதியினுடைய சீலையை எடுக்கிறாங்கல்ல ஒரு சீன், அது தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம் சாமிஜி, திரௌபதியை மானப்பங்கப்படுத்துகிறாங்க. அப்போது திரௌபதியால் ஒன்றும் செய்ய முடியல. அவன் என்ன பண்ணிக்கிறா, கிருஷ்ணான்னு கூப்பிடுறா, என்னை காப்பாற்று. எப்படி சொல்லி கூப்பிட்றா தெரியுமா, தன்னுடைய மார்பை மானம் போயிடக்கூடாதுன்னு பொத்திக்கிட்டு கிருஷ்ணா என்னை காப்பாற்றுனா. கை என்ன பண்ணுது, காப்பாற்று. மனசு கிருஷ்ணனை கூப்பிடுது, கிருஷ்ணன் வரல. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டான், வரல. கடையில் கிருஷ்ணான்னு இப்படி கூப்பிட்டான், வந்துட்டான், சாரியை சப்ளை பண்ணிட்டான். அந்த கதை உனக்கு தெரியுமா? இது கதை தான் சாமி, இது கதை தான். அதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குங்க. நீ இறைவனை அழைத்து கொண்டு நீ முயற்சி பண்ணுனா, இறைவனை என்ன நினைப்பானா, நீயே முயற்சி தானே பண்ணுற, நான் உனக்கு எதுக்கு என்ன கை விட்டுவானோ. எப்போ என்னால் முடியலேன்னு என் இயலாமை ஒத்துக்கிட்டு சரண் அடையிறியோ, நீ என்ன பார்த்துக்கோன்னு சொல்கிறியோ, அவன் வந்துடுவான். சரிதானே? இப்போ அந்த மாதிரி நம்ம வீட்டில், தொழிலில், சமுதாயத்தில் என்னென்னோ நடக்குது. நாம் முயற்சி எடுத்து அது இதையும் பண்ணிடலான்ட்டு தப்பாக முயற்சி எடுத்தாலும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கடமையை செஞ்சுட்டு சும்மா இருந்தால் போதுங்கிறது சொல்ல வர்றார். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இயலாமையை ஒத்துக்கிட்டு, ஏதோ துன்பம் நடக்குது, அது நடக்குது, இது துன்பம்னு சொல்கிறோம், பிரச்சனைன்னு சொல்கிறோம், இதிலிருந்து நான் விடுபடணும் இறைவா,
அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இருக்குது, என்னால் முடியல, இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக முழு நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் அப்படியே சும்மா இருக்கணும். சும்மா இருக்குன்னா மனசு என்ன ஆகக்கூடாது, எண்ணங்களை முதல் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எண்ணங்கள் வராது. எண்ணங்கள் வந்து தானாக வரும். ஆனால் விஷயங்களை புரிந்து புரிந்து அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் நல்லா ஏற்றுக்கிட்டீங்கன்னா எண்ணங்களின் எண்ணிக்கையும் குறையும், வேகமும் குறையும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா கடவுள் வந்துடுவார். சாரி கொடுக்க மாட்டார், சக்தியை கொடுப்பார். மேலிருந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால், தெய்வம் என்று சொன்னால் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால பிரபஞ்சத்தில் இருக்கிற இறை சக்தியை நமக்குள்ளே தள்ளும். சரியா? இன்னொன்று, நமக்கு முன்பாக வாழ்ந்து முடிந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய உயர்ந்த சிந்தனை இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே இருக்கு? இப்போ காந்த களத்தில் இருக்கு. இப்போ இந்த காந்த களம் என்ன ஆகுது? சூழ்ந்து அழுத்தப்படுது, கீழே வருது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க, வேக்குமாக இருக்கிறீங்க, வெற்றிடமாக இருக்கிறீங்க. அப்போ இந்த ஃபோர்ஸ் உங்களுக்குள்ள வருமா வராதா? விழும். அந்த சக்தியோடு இணைந்து என்ன வரும்? ஞானிகளுடைய ஆன்ம துகள்களும் ஞானிகளுடைய உயர்ந்த சிந்தனைக்குரிய கருத்துக்களும் உங்களுக்குள்ள விழ ஆரம்பிச்சிடும். இப்படி தினசரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சும்மா இருந்து சங்கல்பம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா மகர்ஷி சொன்ன பாடம், இவ்வரும் பிறவியில் நம்முடைய முயற்சி ஒன்றும் பெருசாக இல்லாமல் இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைய உயிர் சேர்க்கை. யாருடைய உயிர் சேர்க்கை? மகான்கள். அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. ஆன்ம துகள் அது சேர்க்கை ஆகணும். அந்த ஆன்ம துகளை என்வோக் பண்ணணும், அந்த சக்தியை என்வோக் பண்ணணும். என்வோக்கிங்னா நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா வெறும் மனசோடு பி எம்டி மைண்ட். ஆனால் அங்கே என்ன கஷ்டம் தெரியுமா? வெறும் மனசோடு இருக்கிறது தான் கஷ்டம். அதுவும் கண்ணை திறந்தால் கூட கொஞ்சம் இருந்தெல்லாம் கண்ணை மூட தான் இருக்கவே முடியாது. உங்கள் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. கண்ணை மூணதான் நிறைய கண்ட எண்ணங்கள்லாம் வரும். கண்ணை திறந்தால் அது மட்டும் தெரியுது, கண்ணை மூட தான் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு என்ன யுக்தி அப்படிங்கும்போது நம்முடைய சிறப்பு யோக வாழ்வு பயிற்சியில் நம்ம சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி எம்டி மைண்டோடு இருக்குது. அப்போ இன்னும் நாளைக்கும் டைம் இருக்குது, சொல்லிக்கிறோம். இப்போ என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? வெறும் மனசோடு இருந்தால் இறை சக்தியும் மகானுடைய உயிர் துகள்களும் நம்மோடு இணைந்து விடும். அந்த இணைப்பு என்னுடைய முன்வினை பதிவுகளை எல்லாம் கழிக்க வச்சிடும், என்ன தெய்வமாகி. சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நீ சும்மா இருந்தா, எறும்பு நேற்று என்ன பண்ணிச்சு? சும்மா இருந்தது, அதுக்கு உணவு கிடைச்சது வித்தவுட் எஃபர்ட். நமக்கு உணவு மட்டும் இல்லை, நிறைய இருக்குது, தேவை இருக்குது. ஏன்னா நிறைய துன்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த துன்பத்தெல்லாம் கழிக்க வேண்டியிருக்கு, இன்பத்தை பெருக்க வேண்டியிருக்கு. 2 இருக்கு. இருக்கிற துன்பத்தை போக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி? வித்தவுட் எஃபர்ட். ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, வித்தவுட் எஃபர்ட். சும்மா இருக்கிறதுக்கு தான் நம்ம பயில வேண்டியது இருக்க தவிர இறைவனை தேட வேண்டாம், ஆற்றலையும் அறிவையும் தேட வேண்டாம், மகிழ்ச்சியை தேட வேண்டாம், அதுக்கு எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். எதற்கு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு? ஒரு 10 நிமிஷம் எண்ணங்கள் இல்லாமல் இருக்குது. நான் கண்ண முடியிருந்தால் என் ஒய்ஃப் வரக்கூடாது, தவத்தில் என் ஒய்ஃப் வரக்கூடாது, என் பையன் வரக்கூடாது, என் தொழில் வரக்கூடாது, நான் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் யாரும் வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு நிலையை அடைவதற்கு என்ன பக்குவம் வேணுங்கிறத இன்றைக்கி மாலை செக்ஷனில் நம்ம பேசுவோம். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய முயற்சியெல்லாம் இனிமேல் எண்ணங்கள் வராமல் இருப்பதற்கு எப்படி என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கொள்ளணும்
எதை நான் புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், நான் எப்படி சமாதானம் அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமாதானம் அடைஞ்சிட்டிங்கன்னு வைங்க. அல்டிமேட் வந்து நீங்கள் அது இது செய்து புரிந்து செய்து உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். முதல்ல நம்ம மனசு சமாதானம் அடையணும். சமாதானம் சொன்னால் விஞ்ஞான ரீதியாக சொன்னால் அது என்ன வார்த்தை தெரியுமா? சமநிலை, எ ஸ்டேட் ஆஃப் இக்லிபிரியம். இப்போ நம்ம மனசு ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட், அப்படி தானே? இன்பம் துன்பம் நல்லது கெட்டது அது இது ஃப்ளக்சுவேட்டட் மைண்ட் என்ன ஆகுது? ஃப்ளக்சுவேட்டட் ஆகுது. இதை சமநிலைப்படுத்தணும். சமநிலைப்படுத்தினா என்ன ஆகும்? உதாரணமாக ஒரு திராஸ் இருக்கு, இங்கே 1 கிலோ கல் வச்சுட்டேன், ஆனால் இங்கே 950 கிராம் தான் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்? ஃப்ளக்சுவேட் ஆகும் இல்லையா? கரெக்டாக 1 கிலோ வச்சுட்டா என்ன ஆகும்? பேலன்ஸ்ட். 2 தட்டும் பேலன்ஸ். இது சமநிலை அடைந்ததும் இந்த முள் என்ன ஆகும்? இப்படி இப்படி போன முள் என்ன ஆகும்? நின்று விடும். அது மாதிரி இங்கே சமாதானம் வருமானால் மனம் நின்று விடும். மனம் நின்று விடுனா என்ன பொருள்? எண்ணங்கள் இல்லைன்னு அர்த்தம். நோ ஃப்ளக்சுவேஷன், நோ தாட்ஸ், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். இப்போ நம்முடைய முயற்சி நம்ம மனசை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதான் சமாதானம். என் ஒய்ஃப் இப்படிலாம் பேசுகிறா, என் பையன் அப்படி பேசுகிறான், முரண்பாடாக பேசுகிறான், இந்த சமுதாயம் எனக்கு முரண்பாடாக இருக்குது, அல்லது நான் முரண்பாடாக இருக்கிறேன். முரண்பாடுகள் இம்பேலன்ஸ்ட். உடன்பாடு எப்படி வரட்டும்? என் மனைவி என்ன சொன்னால் நான் உடன்பட்டுக்கிறேன், இந்த சமுதாயம் எப்படி போனாலும் நான் உடன்பட்டுக்கிறேன், எல்லாவற்றோடும் நான் உடன்படுகிறேன் என்று சொன்னால் நான் சமாதானம் அடைகிறேன், சமநிலை அடைகிறேன். நான் சமநிலை அடைகிற போது என் மனம் என்ன ஆயிடுது? இப்போ நின்றுடுச்சு. ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். மனம் நின்று விட்டதானால் என்ன பொருள்? எண்ணங்கள் இல்லை. மனம் நின்று விட்டது, மனம் எம்டி ஆயிடுச்சு. நோ தாட்ஸ். எப்போ மனம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கோ, அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால், என்னுடைய ஆற்றலினால் அல்ல, நான் பண்ணதெல்லாம் என் மைண்டை பேலன்ஸ் பண்ணிட்டேன், ஸ்டில் ஆகிட்டேன். அந்த க்ஷணம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் வழியில் இருக்கிற வான்காந்த களத்தில் இருக்கிற இறைசக்தியும் மகானுடைய உயிர் துகள்களும் மகானுடைய உயர்ந்த கருத்துக்களும் என்னுள் பாய்ச்சப்படும். என் உயிரோடு அது கலரும். என் உயிரில், என் உயிருங்கிறது வினைப்பதிவோடு இருக்குது. கருமையத்தில் என்ன இருக்குது? பாவனை பதிவு. அது முற்றிலும் அழிக்கப்படும். அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. நான் தெய்வமாக மாறி நிற்கிறேன் தெய்வத்தில். எனக்கு மட்டும் தெரியுது இறைவன்னா என்ன, இறைவன்னா என்ன. ஏன் எனக்கு மட்டும் தெரியுது? என்னிடம் இருக்கிற பதிவு இப்போ வேலை செய்யலை, முன்னோர்கள் எனக்கு உதவி செய்கிறாங்க, வினைப்பதிவெல்லாம் போயிடுச்சு. அப்படியே தவத்தில் இருக்கிறோம். தெய்வம்னா என்ன, எது நான், எவ்வாறு இந்த உலகம், அத்தனைக்கு பதில் கிடைக்கிது அந்த இடத்துல. ஏன்னா ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குருவை ஒரு மகானை குருவாக ஏற்றுக்கொண்டு சில பல பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீங்க. எவ்வளோ காலம் இந்த பயிற்சி செய்வது, எவ்வளோ காலம் துரியாதீதம் செய்வது, துரியம் செய்வது, அதை செய்வது, இதை செய்வது, எத்தனை யோகா மார்க்கத்துக்கு போயிட்டோம், எத்தனை முறைகள், இதில் நான் எதை கைகொள்வது அப்படின்னா, நான் எடுத்த முடிவு ஒரே ஒரு முயற்சி தான். முதல் முயற்சி என்னை நான் சமாதானப்படுத்துவது, என்னை நான் ஏற்றுக்கொள்வது, பிறகு நான் கண்ணை மூடி சும்மா இருப்பது. எல்லாம் தானாக நடக்கும். நீ தவம் செய்ய வேண்டாம். ஆனால் ஒன்று, சும்மா இருக்கீங்கள, அதான் தவம். தவத்தினுடைய சரியான பொருள், மனம் எப்போது இருப்பு கொள்கிறதோ, சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ், மனம் எப்போது அசைவற்று சலனமற்று நிற்கிறதோ, அந்த நிற்கிற காலம் நீடிக்கிறதோ, அங்கு ஏற்படுகிற அனுபவம் தான் தன் அனுபவம், இறை அனுபவம், எல்லாமே. மற்ற தவங்கள்
தப்பல்ல, அது வேணும். அது இந்த தவத்தை கூட்டி கொடுப்பதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சிறு முயற்சி. கான்சன்ட்ரேஷன் ஒரு சின்ன எஃபர்ட். ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது டார்ச்சராக இருக்குது. கூர்ந்து கூர்ந்து பார்க்குறோம், எண்ணங்கள் குறுக்கீடு செய்து ஐயோ முடியலையே, எனக்கு தவம் வரலேன்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கோம். தவம் அதுவாக வராது. அது எப்போது வரும்? நீங்கள் எப்போது வெறும் மனசோடு இருக்க கற்றுக்கொள்கிறீர்களோ. நிறைய பிரச்சனை இருக்கு. எப்படி சார் நான் வெறும் மனசோடு இருக்க முடியும்? வீட்டில் போனால் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, 4 மனுஷன் நிற்கிற இடத்துல போனால் பிரச்சனை. இந்த பிரச்சனையின் சூழலில் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படின்னா எப்போ முடியும்னா, ஒரு பிரச்சனையை நீங்கள் பிரச்சனையாக எடுக்காமல் அது ஒரு நிகழ்ச்சி. காலையில் கூட ஒரு நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர், எதை பற்றி அதை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். திருவள்ளுவர் அதை அழகாக சொல்கிறார். எப்போ நீ துன்பத்தை கண்டு துன்பப்படாமல் கற்றுக்கிறியோ, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்துருவாங்களாம். எப்போ? துன்பத்தை கண்டு துன்பப்படாதவங்க. அப்போ அதனுடைய ஆர்ட் என்ன, எப்படி அப்படின்னா புரிந்து கொள்றது. இப்போ ஒரு உதாரணமாக, நெருப்பை நாம் புரிந்து வச்சுருக்கோம். என்னான்னு புரிந்து வச்சுருக்கோம்? தொட்டால் சுடும், துன்பம் தரும். சுடும் என்றால் துன்பம் தரும். ஆகவே நெருப்பு இனி வேண்டாம் வச்சுக்கலாமா? நெருப்பு வேண்டவே வேண்டாம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்க முடியுமா? இருளை வெளிச்சமாக மாற்ற முடியுமா? நெருப்பு அவசியம் தேவை, ஆனால் சுடும். இப்போ இங்கே என்ன புரிஞ்சுட்டோம்? நெருப்பு சுடும், நெருப்பு ரொம்ப தேவை. ஆகவே நெருப்பை எவ்வாறு கையாள வேண்டுங்கிற டெக்னிக் இருந்தால் போதும் தானே. அப்புறம் நெருப்பு சுடுமா? சுட. ஏன்? நம்ம கையாளும் முறை தெரியும். அது மாதிரி என் மனைவி என்ன சுடுறா அப்படின்னா தெரியும். உங்கள் கணவன் உங்களை சொல்கிறார், இந்த சமுதாயம் என்ன சுடுது, எங்கே போனாலும் சூடு. இப்போ என்ன தெரியணும்? ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில் இட். என் மனைவியை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்ரோச் பண்ணவும் தெரியாது, ஹேண்டில் பண்ணவும் தெரியாது. பிகாஸ் ஆஃப் எமோஷன் தப்பாக ஹேண்டில் பண்ணிடும். இப்போ சுடாமல் என்ன செய்யும்? துன்பம் வராமல் என்ன செய்யும்? அப்போ துன்பம் வராமல் இருக்கணுமானால் எப்படி காரியங்களை கையாள்வது? நிறைய காரியங்கள் அது அப்புறம் பேசுவோம். சைக்காலஜி, அது முழுவதும் சைக்காலஜி, அது வாழ்வியல் தத்துவங்கள். அதை சரியாக பண்ணிட்டா எனக்கு துன்பமே இல்லை. நெருப்பு இருக்கு, என்ன சுடலை. ஏன்? நான் அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறேன். இல்லை தேவை கிட்ட போகணும்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. அது நெருப்பு என்ன சுடலை, எனக்கு துன்பம் இல்லை. அப்படி நீங்கள் உங்களை கொண்டு வரணும். இப்போ பக்குவப்படுத்துறதெல்லாம் இதான் மனைவி, இதான் கணவன், இதான் வீடு, இதான் பிள்ளை, இதான் சொசைட்டி, எல்லாம் இதுதான். மாற்ற முடியுமா? எதையும் மாற்ற முடியும், எந்த சூழலையும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழலில் நான் எப்படி என்ன அணுகணும், எப்படி நான் கையாளணும், இந்த டெக்னிக்கை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா துன்பமே இல்லை. துன்பமே இல்லை என்னன்னா பேலன்ஸ்டு மைண்ட். இப்போ நிறைய துன்பம் இருக்குது. மதம் கூட ஒரு துன்பம், ஜாதி ஒரு துன்பம், மொழி துன்பம், இனம் துன்பம், நாடு துன்பம், எனது புகழ் துன்பம், என்னுடைய சொத்து துன்பம். எதையெல்லாம் அடையாளமாக பார்க்குறோமோ அத்தனை அடையாளங்களும் துன்பம். ஆனால் எப்போ இதெல்லாம் வெறும் அடையாளம் மட்டுமே, எனக்கு மதம் இல்லை, எனக்கு ஜாதி இல்லை, எனக்கு எந்த பேதங்களும் இல்லை என்கிற போதம் வருமானால் நான் சும்மா இருக்கேன். போதம் வந்துருச்சு, கான்சியஸ். எப்போ பேதங்கள் எல்லாம் போகுதோ, வேறுபாடுகள் போகுதோ, எனக்கு செல்ஃப் அவேர்னஸ் வந்துடுது. அப்போ நான் இருக்கிறேன். எனக்கு மதம் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஜாதி ஒரு பிரச்சனை இல்லை. என் பையனும் என் பிள்ளையோ வேறு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட்டிகிட்டு வரானா ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க அவங்களுக்கு வசதி இல்லை, பணம் ஒரு பிரச்சனை இல்லை, அவன் படிக்கவே இல்லை, பரவாயில்ல, எனக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொல்ல புரியுதா? எந்த பிரச்சனையும் எனக்கு
பிரச்சனை இல்லை. இதான் இடுக்கண் வருங்கால் நகுக, விலகி போ, பிரச்சனையிலேருந்து விலகு, மனசை பக்குவப்படுத்தணும். இப்போ அந்த மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, எம்டி மைண்ட். நான் அப்படியே சும்மா இருக்கேன், நான் ஒன்றும் செய்யலை, சும்மா தான் இருக்கேன். இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் என்னை தேடி வருகிறது. இனிப்பு எறும்பை தேடி செல்கிறது, எறும்பு இனிப்பை தேடி செல்ல வேண்டாம். இதுதான் அடிப்படை உண்மையான விஞ்ஞானம். இந்த கலையை மட்டும் கற்றுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் வேணுமோ அத்தனை உங்களை தேடி வரும். அதான் தேடாதே பார், உன்னை தேடி வருது பாரு. நீ தேடாதே, அது உன்னை தேடி வருது பார். அது மட்டுமல்ல, இறைவனே உன்னை தேடி வருவான்னு இயேசு சொல்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிம், கர்த்தரை நோக்கி காத்திரு. ஜஸ்ட் பி, டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் பி, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஹிம். அமைதியாக அப்படியே சும்மா இரு. கர்த்தர்னா யாரு? இறைவன். எல்லா தோற்றத்திற்கும் காரணகர்த்தா. கர்த்தான்னு ஒரு பேர் வைக்க என்ன காரணம்? அதுதான் எல்லாவற்றுக்கும் காஸ், காரணகர்த்தா. அதான் கர்த்தர்னு. என்னிடம் இறைவன் என்னை தேடி வருவார். ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இறைவனை தேடு, கோயிலுக்கு போ, வழிபாடு செய், அதை செய், இதை செய், இறைவனை பாரு. இறைவன் மட்டும் உங்களை தான் தேடி வருவதை நீங்கள் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் இறைவன் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு தகுதியை மட்டும்தான் நாம் பெறணும். தகுதி, மெச்சூர்டு மைண்ட். இறைவன் என்ன தேடி, இறைவனா ஐஸ்வர்யங்கள். ஈஸ்வரா, ஐஸ்வர்யம், வார்த்தையை பாருங்க. ஐஸ்வர்யம், ஈஸ்வரா, ஈஷா. ஈஷானா தெய்வம், ஐஸ்வர்யம்னா தெய்வத்தினுடைய அம்சங்கள். எல்லா அம்சங்களும் என்ன தேடி வரும். நான் என்ன செய்யணும்? சும்மா இருக்கிற தகுதி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இயற்கையில் எல்லாமே முயற்சியின்றி தானாக நிகழ்கிறது. ஆமாவா? யாராவது இல்லைன்னு சொல்லுவதுக்கு இருக்கிறீங்க? இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடுகள் அனைத்தும் அணு முதல் அண்டம் ஈராக உள்ள அனைத்தும் தானாக தோன்றி, சுயம்பு, தானாக தோன்றியிருக்கு, தானாக இயங்குது. அந்த இயக்கம் சீராக இருக்கு, எல்லாம் தானாக. அடிப்படை சூழ்ந்தழுத்து மாற்றம். தானாகத்தான் நடக்குது. அது தானாக நடக்குதுக்கு ஒரு ஊக்கம் வேணுமே. அந்த ஊக்கம்தான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றம். இந்த அடிப்படை உண்மையை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா, இந்த சூழ்ந்தழுத்து மாற்றம் இருக்கு இல்லையா, அதான் தெய்வீகம், லவ். இப்போ விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது அதை சூழ்ந்தழுத்து மாற்றல், சரௌண்டிங் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் ஃபோர்ஸ், ஃபிசிக்ஸ், பௌதிக விஞ்ஞானம் மாதிரி. ஆனால் அதையே கொஞ்சம் இலக்கிய ரீதியாக வந்தீங்கன்னா அரவணைப்பு. கோழி பருந்துட்டு இருந்து தன் கோழி குஞ்சுகள் என்ன பண்ணுது? அரவணைச்சி பாதுகாக்குது. அது மாதிரி அந்த சூழ்ந்தழுத்து மாற்றலை நீங்கள் எப்படி எடுக்கணும்? அரவணைப்பு, ஹக்கி, லவ். நான் ஒருத்தர் அரவணைக்கிறேன்னு என்ன பண்ண அர்த்தம்? நான் அவங்க மீது அன்பு செலுத்துகிறேன். அரவணைப்பு, அன்பு. அதுதான் சொன்னாங்க காட் இஸ் லவ். எப்படி காட் இஸ் லவ்? அது என்ன அரவணைக்குது. எது? சூழ்ந்தழுத்து மாற்றம். காடுனா யாரு? சூழ்ந்தழுத்து மாற்றம். அது இலக்கிய ரீதியாக என்ன சொல்கிறோம்? அரவணைப்பு. மத ரீதியாக என்ன சொல்கிறோம்? அன்பு. காட் இஸ் லவ். இவ்வளவு விஷயம் அதில் இருக்கு, ரகசியமாக இருக்கு. அணுவோ அணு அணு முயன்று தோன்றலை, பூமி முயன்று சுடலை, நாமளும் முயன்று பிறக்கலை. யாராவது முயற்சி எடுத்தோமா பிறக்குதுக்கு? அப்பாவா? அவனும் முயற்சி எடுக்கலை. எங்கள் அப்பா அம்மா வந்து ராதாகிருஷ்ணனுங்கிற ஒரு பையன் வேணும்
அப்படின்னு பெறலை. அவங்க செக்ஸ் பண்ணாங்க, தேவை உடலுக்கு, தானாக கருவாயிடுச்சு, தானாக உருவாயிட்டு, தானாக வெளியில் வந்துடுச்சு. 4 இட்லியை போட்டது தானாக வளர்ந்துருச்சு. ஆமாம் தானே? நீங்கள் இதை சிந்திக்கணும். எந்த ஒரு தோற்றமும் அந்த தோற்றத்தில் இருக்கிற இயக்கமும் அதிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகளும் தானாக நிகழ்கிறது. அதனால தான் சைவ சித்தாந்தத்தில் சுயம்பு லிங்கம்னு வார்த்தை சொன்னார். என்ன லிங்கம்? சுயம்பு லிங்கம். சுயம்புனா என்ன? தானா, வித்தவுட் எஃபர்ட். அப்படியான நம்ம வாழ்க்கை இனிதாக இருப்பது தானாக நிகழணுமா, நாம நிகழ்த்தணுமா? தானாக தான் நிகழும். இட் ஜஸ்ட் பெர்மிட்டிங் நிகழும். தானாங்கிறது ஒரு கற்பனை வார்த்தை இல்லை. இப்போ நம்ம விஞ்ஞானத்தில் சொல்லிட்டோம், சூழ்நிலத்தை மாற்றனால எல்லாமே நிகழ்ந்துட்டோம். இதான் மகரிஷியினுடைய ஒரு அற்புதமான உணர்வும் வெளிப்பாடும். இனி இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக்கணும். எப்படி மேம்படுத்தலாமா? எல்லா தத்துவங்களும் விஞ்ஞானமும் எதுக்கு? நம்ம வாழ்க்கை மேம்பாடு, அமைதி, மகிழ்ச்சி. இனி வாழ்க்கையில் ஒரே மகிழ்ச்சி தான், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணன் லீலா. நண்பர் காலையில் கேட்டார், ஏன் கிருஷ்ணன் பெண்களோடு சேர்ந்து ஆடுறான்? கீதையிலன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் ஒரு பெரிய பரமமாவை நின்று கீதாபதேசம் பண்ணவன் ஏன் ஆடு மேய்ச்சா, மாடு மேய்ச்சா, ஏன் புல்லாங்குழல் ஊதுனா, ஏன் கோதைகளோடு விளையாடினான் இருக்குல்ல? ஏன் அப்படி வச்சாங்க எழுதி? அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இயற்கையை கவனிச்சிங்கன்னா அவதாரங்கள்னு சொல்கிறோம். 10 அவதாரம். முதல்ல மச்ச அவதாரம், அதாவது நீரில் ஜீவ இனங்கள் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி படிப்படியாக நீரிலும் நிலத்திலும், அப்புறம் படிப்படியாக 5 அறிவு நரசிம்மன், அப்புறம் அதுலேருந்து மனிதன் 6 அறிவு சொல்லி 8வது அவதாரத்தில், அதுக்கு முன்னாடி பரசுராம அவதாரம், விவசாயம் அதெல்லாம் செய்து தனக்கு வேண்டியது உற்பத்தி செய்யக்கூடிய மனிதன். பிறகு அதை பாதுகாக்கணுமே, அரசு வேணும், ராம அவதாரம். ராம அவதாரங்கிறது அரசை பெற்று, அவனுக்கு கிரீடம் வைக்கிறோம், இவனுக்கு கிரீடம் வைக்கணும், யார் அரசாளம், அரசு பெற்று 8வது அவதாரம். அப்போது நமக்கு வேண்டிய பொருளும் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் என்ன வேணும்? மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது தானே. கிருஷ்ண லீலா, ஆடல் பாடல் விளையாட்டு. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? விளையாட்டாக இருக்கணும், வியாபாரமாக இருக்கக்கூடாது, லாப நஷ்டம் இல்லை, போட்டி இல்லை, விளையாட்டு. ஜஸ்ட் எல்லோரும் விளையாடுங்க மகிழ்ச்சியாக, ஆடி பாடி. பெருசாக எதுவும் சேர்த்து வைக்காது, நிறைய சம்பாதிக்காது, முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறது தான் கிருஷ்ண லீலா 9வது அவதாரம். யார் இந்த வையத்தில் அப்படி வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்கள் கல்கி அவதாரம் எடுக்கிறாங்க, இறைவனாக மாறுறாங்க. அது வள்ளுவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வான் என்று சொன்னால் பிரபஞ்சம், விண் துகள் நிறைந்த பிரபஞ்சம். வான் உரையும், இந்த பிரபஞ்சம் எங்கே உறைந்து கொண்டு இருக்கிறது? சுத்த வெளியில். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவன் இறைவனாக மாறுறான், கல்கியாக மாறுறான். எப்படி வாழணும்? வாழ்வாங்கு. சோர்வு இல்லை, சங்கடம் இல்லை, மகிழ்ச்சி. என்னையா சாப்பிட்ட? பழைய சோறு. பழைய சோறு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? பிரியாணி சாப்பிட்டா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆமாவா? இதுதான் கற்பனை. பழைய பசிக்கு சாப்பிட்றேன், ஏதோ ஒரு உணவு, இருக்க ஒரு இடம் வேணும், ஏதோ அளவு. எனக்கு ஒரு மனைவி வேணும், கருப்போ சிவப்போ பரவாயில்ல, யூசி என் மனைவி கருப்பு தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழணும், நான் மகிழ்ச்சியாக வாழணும். நான் இவரை சந்திக்கிறேன், இவர்கிட்ட சிரித்து பேசுகிறேன், அவரை சந்திக்கிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன். நேற்று அங்கே போனேன், அங்கே மகிழ்ச்சியாக இருந்தேன், இங்கே போனேன், இங்கே மகிழ்ச்சியாக இருந்தேன். எங்கே போனாலும் மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண லீலா. அது சொல்கிறதுக்கு ஒரு இடத்துல கிருஷ்ண புல்லாங்குழல் பேச, பெண்களெல்லாம் கங்கை கரை
பாட்டுன்னு அந்த அம்மால பாடல் இருக்கு. கன்னியர்கள் கூட்டம், கன்னி பெண்களின் கூட்டம், அது அப்படி போகுது. அப்படி இருக்கணும். நல்ல சினிமாக்கெல்லாம் போங்க. நான் யோகம் பயிர்கிறேன், சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன், நான் எப்போவும் கண்ண மூடி இருப்பேன். நான்சென்ஸ். ஹோட்டலுக்கு போகணும், விதவிதமாக வாங்கி சாப்பிட்டு சினிமாவுக்கு போகணும். உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் வாங்கி கொடுங்க, பிள்ளைக்கு ஐஸ்கிரீமாக வாங்கி கொடுங்க, சளி பிடிக்குமா பரவாயில்ல, என்ஜாய். இயேசுநாதர் அவ்வளோ வசனங்களை போதிச்சுட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? எவ்வாறாகினும் மகிழ்ச்சிட்டு இருங்கள், மகிழ்ச்சிட்டு இருங்கள், மகிழ்ச்சிட்டு இருங்கள். அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதான் கிருஷ்ண அவதாரம். இங்கே அவதாரத்தில் கிருஷ்ணனை சொல்லி மகிழ்ச்சியாக இருந்தார், இயேசு வசனத்தை சொன்னார் மகிழ்ச்சியாக. இன்னொரு படி மேலே போய் ஜீசஸ் சொல்கிறார், நீ உன்னுடைய இளம் பிராயத்தில், அதாவது யங் ஏஜ், உன்னுடைய இளம் பிராயத்தில் அதிகபட்ச மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கோ. உன்னுடைய வயோதிக காலத்தில் அதையெல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிற. சி த பியூட்டி. நீ எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வேண்டி அது இதுவும் செய்து மகிழ்ச்சியை இழந்து மூஞ்சியை பார்த்திங்கன்னா இறுகியும் குறுகியும் சங்கடங்களை சுமந்துட்டு எல்லா தேஜஸையும் இழந்து இறைவா இறைவன் என்ன பண்ணுவோம்? அப்போ அதனால தான் நைட்டு 8 மணிக்கு மேலே நம்ம குரு ராகவேந்தர் ஆடலும் பாடலையும் கொடுக்குறார். நம்ம அம்புரோஸ், நீங்கள் அவரை சுற்றி இருந்து பாருங்கள், உங்களெல்லாம் குஷிப்படுத்திடுவார். இங்கே முடியாதுங்கிறதுக்காக அடங்கி இருக்கிறார். கங்கை கரைக்கு வந்தால் அவர் பண்ணுற அட்டூழியம் ரிஷிகேஷில் ஒரே எல்லாரும் அவரை சுற்றி இருப்பார். அங்கே தான் ஏன்னா கங்கை கரை ஓரம், அங்கே அவர் கிருஷ்ணா மாறிக்கிறார். இவாளெல்லாம் சுற்றி உட்காருங்க. நீங்களாம் எதுக்கு ரிஷிகேஷுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. இதுக்கு தான் வாழ்க்கை அவ்வளோ மாட்டேன்.